வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள பல்வேறு விதமான மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பூண்டு நம்ம எப்படி வேணாலும் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாங்க. இப்போ பச்சையாகவும் எடுத்துக்கலாம். அதிகாலையில் வெறும் வயிற்றில் ஒரு பல் பூண்டு சாப்பிடுவது அதிக பலன்களை கொடுக்கும். வேக வைத்து பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது பாலில் பூண்டு சேர்த்து வேக வைத்து குடிச்சிங்கன்னா மூட்டு வலி, ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். மற்றபடி நம்ம ரசம், குழம்பு அல்லது வதக்கிய காய்கறிகளில் பூண்டு சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு மருத்துவமைகளை கொடுக்கும். பூண்டு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக நமக்கு செயல்படுதுங்க. பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசின் அப்படின்ற வேதிப்பொருளுமே நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்குது. அந்த நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. பூண்டு இதயத்தினுடைய நண்பனாக கருதப்படுது. இது ரத்த ஓட்டத்தை நமக்கு சீராக்கி இதய நோய்கள் வராமல் தடுக்குது. ஸோ பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். அப்போ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பூண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு ரத்த அழுத்தத்தை குறைக்கும். அந்த ரத்த நாளங்கள் இறுக்கங்களாக காணப்படுவதான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் பூண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லுசின் அப்படின்ற வேதிப்பொருள் பொட்டாசியம் நிறைந்திருக்கிறதால உங்களுடைய ரத்த நாளங்கள் விரிவடையப்பட்டு ரத்த அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அதே போல கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ஏன்னா பூண்டு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக செயல்படுதுன்றதை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுடைய உடல் நரம்புகளில் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பு அப்படின்ற அந்த ஹெச்டிஎல்லை பராமரிக்கிறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும். இதனால பார்த்தீங்கன்னா இது தமனிகளில் கொழுப்பு படிவதை உங்களுக்கு தடுக்குங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கு எல்லாமே பூண்டு எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாங்க. பூண்டு ஒரு இயற்கையான ஆன்டிபயோட்டிக், நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்காக இருக்குங்க. சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற வைரஸ் தொற்றுகள் இருந்து பூண்டு உங்களை பாதுகாக்கும். தினமும் நீங்கள் ஒரு பல் பூண்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டம், அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதாக தான் ஆய்வுகள்லாம் உங்களுக்கு குறிப்பிடுறாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. ஸோ அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தி எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கான அந்த இம்யூன் சிஸ்டத்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் உங்களுடைய உணவுகளில் பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு சமைத்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கிறதுல பூண்டு மிகச்சிறந்தது. அதுவும் வாயு தொடர்பான பிரச்சனை இருக்குங்க இல்லையா, வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு நீக்கிடும். வயிற்று உப்புசத்தையும் பூண்டு உங்களுக்கு நீக்கிவிடும். குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்கிருமிகளை அழித்து செரிமானத்தையுமே பூண்டு உங்களுக்கு சீராக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்ய வைத்து செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றி குடல், வயிறு போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பலமாக வைக்கக்கூடியதுங்க நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பூண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிங்கன்னா அந்த மூட்டு வலி மற்றும் வீக்கம் அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பூண்டில் இருக்கக்கூடிய தாதுக்கள் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஆர்த்ரைடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூட்டு வலி மற்றும் தசைப்பிடிப்புகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாமே நீங்கள் பூண்டு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாம். இது எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குறிப்பாக பெண்களுக்கு அந்த மாதவிடாய் நின்ற பிறகு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை பூண்டு குறைக்குங்க. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்றவங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. எலும்புகளை 40, 50, 60 வயதிலுமே பலம் பெற வைத்துக் கொண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறது எல்லாமே நீங்கள் பூண்டு எடுத்துக்கலாம். நுரையீரல் மற்றும் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பூண்டு சாப்பிடலாங்க. பூண்டு சுவாச பாதைகள் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனால ஆஸ்துமா மற்றும் சைனஸ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்காது. நீண்ட கால சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா பூண்டு பால் குடித்து வந்தீங்கன்னா நுரையீரல் இருக்கக்கூடிய சளி உங்களுக்கு வெளியேறும். இது நுரையீரலை உங்களுக்கு தூய்மையாக வைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ நுரையீரலுடைய காற்று பாதைகளில் எந்த விதமான கழிவுகளும் இருக்காது, எந்த விதமான பிரச்சனைகளுமே ஏற்படாது. நீங்கள் நுரையீரலை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே சீராக சிறப்பாக நீங்கள் செயல்பட வைக்கலாம். ஞாபக சக்தி மற்றும் மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வயதான காலத்தில்
எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மறதி நோய், அந்த அல்சைமர் மற்றும் டிமென்ஷியா, பார்க்கின்சன் போன்ற ஞாபக மறதி பாதிப்புகள் நம்மளுடைய மூளையை பாதுகாக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் பூண்டில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மூளை நரம்பில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான அளவில் உங்களுக்கு பாய ஆரம்பிக்கும் போது மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். இதனால் நீங்கள் எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லினராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. அந்த தன்மை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.